ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரிப்பன் பக்கோடா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 கப் அளவுக்கு கடலை மாவு, 1/4 கப்பு அரிசி மாவு, பொட்டுக்கடலை ஒரு 1/4 கப்பு எடுத்து அதை தூள் பண்ணி சலித்து சேர்த்துக்கலாம். அந்த சலிச்சதில் திப்பி இருக்கும், அந்த திப்பியோடு சேர்த்து ஒரு 10 வரமிளகா, ஒரு 10 பல் பூண்டு அதையும் சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா தண்ணி சேர்த்துட்டு அந்த அரைச்ச பேஸ்ட்டை இந்த மாவோடு சேர்த்துட்டு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு, கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். நீங்கள் வெள்ளை எள்ளு வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் ஜீரகம் சேர்த்துருக்கேன். ஓமம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு, அதுக்கப்புறம் 25 கிராம் அளவுக்கு பட்டரை உருக்கி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துட்டு இந்த மாதிரி மாவு நல்லா பெசரி விட்டுக்கலாம். அந்த பட்டர் எல்லா பக்கமும் சேர்ந்து வரணும். உப்பு எல்லாமே சேர்ந்து இது பாருங்கள், இப்படி உருண்டை பிடிச்சா உருண்டை நிற்கணும், உடச்சா உடஞ்சிக்கணும். அதிலே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்த மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கணும். இப்படி பாருங்கள், அமுக்கி பார்த்தா நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம அந்த முறுக்கு குழலில் ஊற்றுற மாதிரி அழகாக அந்த மாதிரி நீளமாக பிடிச்சி வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த குழலில் நல்லா எண்ணெய் தேய்ச்சிட்டு பாருங்கள், இந்த ரிப்பன் பக்கோடா அச்சு போட்டு இதை போட்டு 3/4 அளவுக்கு போட்டால் போதும். போட்டு அதை புளிகிற அளவுக்கு நமக்கு இந்த மாதிரி ஈஸியாக வரணும். அப்போ தான் புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும் நமக்கு. அடுத்து எண்ணெய் காஞ்ச உடனே இந்த மாதிரி உருட்டி போட்டு பாருங்கள், அப்படியே லைட்டாக மேலே எலும்பி வரும். மீடியமான ஃப்ளேம் வச்சுருக்கணும். ரொம்ப ஹையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லோவாகவும் இருக்கக்கூடாது. அவ்வளோதான். இந்த மாதிரி வந்த உடனே நம்ம புழிஞ்சு விட ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி மெதுவாக புழிஞ்சு விடுங்க. நல்லா வெந்து வரட்டும். எண்ணெயில் போட்ட உடனே கரண்டி வச்சிடக்கூடாது. கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இது லைட்டாக அமுக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மெதுவாக அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே வெந்துடும். ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. இந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கினோடனே எடுத்துடலாம். அவ்வளோதான். பாருங்கள், சூப்பரான ரிப்பன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இந்த மழைக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கையை வச்சு அமுக்குனாலே அப்படியே உடஞ்சிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.